ஹாய் நண்பா, நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மேட்டூருக்கு ஒரு பயணம் பண்ணுறோம் நண்பா. நம்ம இப்போ கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து இப்போ மேச்சேரிக்கு போயிட்டுருக்கோம் நண்பா. அந்த பக்கம் மட்டும் கரை கட்டல, இந்த பக்கமும் கரை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், காடு மலை எல்லாமே ஃப்ளாட் ஆகுது. நம்ம வண்டி கரெக்டே நம்ம இப்போ மேட்டூருக்கு தான் நண்பா போயிட்டுருக்கோம். இங்கிருந்து பார்த்தா மேட்டூர் நல்லாவே தெரியும், மேட்டூர் டேமும் தெரியும். இது மேட்டூர் டேமில் தேக்கப்பட்ட தண்ணி தான் நண்பா. இதெல்லாம் நம்ம நாகமரம் இருக்க அந்த ஏரியா. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து மேச்சேரிக்கு நிறைய வளைவு நெளிவான ரோடெல்லாம் இருக்குது. அதில் இது ஒரு நல்ல வளைவு நண்பா. ரொம்ப நாள் கழித்து கிருபையிலத்தில் இருக்கிற உறவுகளும் நம்மளும் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நண்பா. வினோதமான என்னன்னா இவ்வளோ மெதுவாக போகுது, நான் எவ்வளோ எடிட் பண்ணுறது? ஜியாண்ணா கேரளா. ஆமாம் நண்பா, கூடிய சீக்கிரத்தில் கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ணா பாட்டு பாடுங்கண்ணா. குட்டியானவரே நான் சீட் பெல்ட் போட சொல்கிறாரு. நம்மளோட நண்பா நண்பீஸுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட சேனலில் நானும் அன்புராஜும் பைக்கில் மேச்சேரி டு ஏரியூர் ட்ரிப்பு போட்டிருக்கோம். அந்த பயண வீடியோவில் நானும் அன்புராஜும் இப்போ கடந்து வந்தமே பேரிச்சம்பழம் தோட்டம், அந்த தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு விளாக் பண்ணியிருந்தோம். ஆமாம் நண்பா, இந்த மேட்டூர் பயணத்துலேயும் அன்புராஜ் நம்ம கூட இருக்கிறாரு. நானே நிறைய காரியங்கள் மறந்துட்டேன். நம்ம அன்புராஜ் தான் அந்த பயணத்தில் என்னென்னலாம் சுவாரஸ்யமான இதெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயணம் நம்ம பண்ணது. அப்போ இந்த ரோடு டேமேஜ் ஆனது ஒன்றுமே சரி செய்யல நண்பா. மீண்டும் இது எப்போ தான் சரி செய்ய போகிறாங்களா, எலெக்ஷன் முடிஞ்சான்னு தெரில. மேச்சேரி டு ஏரியூர் ரோட்டில் இது வியூ பாயிண்ட் நண்பா. இந்த ஏரியா நம்மளோட அன்புராஜ் இந்த ஏரியாவை பற்றி சொல்லுங்கிறான். ஏன்னா நம்ம அந்த டைமில் பைக்கில் போகிறப்ப இந்த இடத்துல அன்புராஜ் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டு இருக்கப்ப இந்த மேட்டில் இறக்கத்தில் அப்படியே 3 கார் லைனாக வந்துடுச்சு. உடனே வளைச்சி படுத்து வண்டியை திருப்பினதில் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவ்வளோதான் நண்பா, இதோட தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு நண்பா. சேலம் உங்களை வரவேற்குது நண்பா. கரெக்டாக இப்போ நம்ம மேச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம் நண்பா. இப்போ மேச்சேரியிலேருந்து மேட்டூர் நோக்கி போயிட்டுருக்கோம்.
காட்டுங்க. மலைக்கு மேல இருக்கா இது? மலையா? இதுதான் மேட்டூர், கரெக்டா மேட்டூர். இது மேட்டூர் 4 ரோடு நண்பா. 4 ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்ப மக்களே ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இந்த வழியாக அந்த மலைக்கு போகணும்னு சொல்லிட்டு திருப்பி சேர்த்த வேண்டியதான் அப்படின்னு போடுவேன் வீடியோ. படிக்கிறவங்க படிக்கிற காலேஜ், ஆர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க காலேஜ் கிடையாது தம்பி. அந்தாண்ட சயின்ஸ் பிளாக், அதான் எங்க அவங்க தான் ஊருக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க. இந்த அதான் என்னோட ரூம். அதான் என்னோட இடமே. இங்க தான் அப்படியே முடிச்சிட்டு அப்படியே இந்த ஹாஸ்டலுக்கு நீங்க வந்தீங்களா? வந்து தங்கிருக்கோம். ஒரு நாள் பணமா இருக்குது. கல்ல இறக்கி சும்மா பாக்க அலோ பண்ணுவாங்களா? அலோ பண்ணிருக்காங்க. இந்த மரம் வச்சிருக்காங்கடா. எந்த மரம்னா? தேக்கு மரம். தேக். எடுத்து பின்னாடி வேற லெவல்ல கூலிங் இருக்குடா. பின்னாடியே தூங்கி வைக்கிறதால இருக்கு. என்ன பண்ணிடுறேன்? நேத்து இங்க தான் வசூல் தம்பி. இதெல்லாம் மாந்து போலாம் இருக்கடா. சொல்றாரு. இங்க உள்ள புடிச்சிட்டீங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது தாத்தா பாரு, அது பாரு தாத்தா. ரொம்ப நாள் ஆசை நம்மளது நிறைவேற போகுது நண்பா. இந்த மேட்டூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா ஒரு மலை தெரியும். அந்த மலையில் ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ தான் நிறைவேற போகுது. ஏறி போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வந்த இடத்துல கம்முன்னு இல்லாமல் வீடியோ எடுக்க சொல்லி ஒரே போஸு. உனக்கே தெரிஞ்சா சரி அன்பு. வா போலாம். செக் பண்ணோனே இதான் நல்லது. வா ரெண்டு பேர் கூப்பிடுறோம். விலேஜ். பெரியமா உட்கார்ந்து வா. பக்கிடுவா. ஏய் இறங்கி வாடா. இவன் இறங்கறனால தான் இந்த கல்லே விரிசல் விட்டுருச்சுப்பா. கல்லவே உடச்சிட்டு ஒருத்த வரான். அட போங்க நண்பா, ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி செல்லை பிடிங்கி வச்சுக்கிட்டான். மலை ஏறுறதையும் வீடியோ எடுக்க முடியல, இறங்குறதையும் வீடியோ எடுக்க முடியல. அப்ப என்கிட்டயும் காசு இல்லடா. ஏன்னா மாச கடைசில குத்து போனா என்னடா குத்து போறது நானு? நானே உங்களுக்கு என்ன தெரியுமா? மேலங்க லைட் இருக்கு. ஸ்டார்ட் மட்டும் ஆக்கிட்டு தான் லைட் மாத்த கூப்பிட்டேன். என்னடா பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு. நாத்து தண்ணி ஓபன் பண்ணுவா. தண்ணி ஓபன் மீன் இருக்குதா? மீன் இருக்கு அடியில. இப்போ எவ்வளவு மீன் போறாங்க, ஜொலிக்குது போறப்பா. ஓ சாரி, மீன் குடிக்கலாம் பாருடா. அவங்க குடிப்பாங்க. ஏப்பா அந்த கும்பகும்பலா இருக்குதுப்பா மீன். முன்னாடி காசு ஸ்மெல் வரும். பின்னாடி மீன் பாரு இம்மா. போலாமா? போலாம். லோட்டா போலாம். அண்ணா மை நாத்தம் பேட். ஏய் என்னடா தெரியுதப்பா? நம்ம வேற வாங்கிக்கலாம். என்ன வருது? ஒரே பேட் ஸ்மெல். சொல்லு. ஐயோ மாஸ் ஸ்மெல். சாக்லேட் டேஸ்ட். வாய மூடிடணும். இது எந்த வழி? இந்த வழி எங்க போகுது? நாகமரிக்கேவா? போயிட்டு ஒரே அடியா போயிட்டு தண்ணி தருவாங்க. புதன்கிழமை தண்ணி தருவாங்க. ஒரே அடியா மேலே போயிட்டு நாலு போயிட வேண்டியதான். ஒரே ரூட் நாகமரிக்கு தான். டேம் பாரு, அந்த நல்லா வர கட்ட டேம். பயங்கரமான தண்ணி.
போய் எண்ணிட்டு வாங்கப்பா. இன்னைக்கிறதுக்குள்ள திவ்யா உனக்கு தான் திவ்யா கொடுக்கணும். இந்த மலை போல நடந்துடான்னு சொல்லணும். அதான் நான் உங்களுக்கு தரணும். இந்த மலையெல்லாம் சுற்றிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்து என்ன பாரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. ஏய் சுழலை பார்வையிட்டு திவ்யா நம்ம அண்ணன் சுழலை மேட்டூர் மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற செடிங்களை பார்த்து ஆர்வம் வந்து நம்மளும் செடி வாங்கிட்டு போயிடலாம் நம்மளோட கிருபை இல்லத்தில் நட்டு வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. செடி வாங்க எங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க நண்பா. இந்த மாதிரி தான் பார்த்து பண்ண சொல்றேன். நம்ம 6 படி கட்டு போட்டு போட்டோம்னா பசங்க ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. நல்ல கூலிங்காக இருந்துச்சு. இந்த டோர் அங்கே முன்னாடி போகல. ஏசியாக இருந்துச்சு. ஈஸா நர்சரி. ஆமாம், என்ன அதுக்கு காவேரி கூப்பிட்டு வைக்க மாட்டா. இருந்துட்டு என்ன இருக்கு நம்மளை ஈஸாகத்து தான் அந்த செடியில் கொடுத்து வச்சது. அப்படின்னா அது டைலாக் போட்டுருங்க. போயிடும் இறங்கி அப்புறம் போட்டு செடிங்கப்பா. சீதா, மாங்காய், கொய்யா நெல்லிக்காய், கொய்யா. உள்ள விட்டுருங்க வண்டியா. அப்படியே ஸ்கிட்டு போட்டு அப்படியே டயர் தேயணும். செடிடா. ஏய், அதை எடுத்துறேன். ஐயோ, இப்போ இந்த கலர்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். அந்த பர்பிள் கலர்லாம். வெல்கம் டு அந்த அக்காட்டே போங்க. நீங்க அங்க போறீங்க தலைமை ஆபீஸ்க்கு. அதான் ஃபோன் அடிச்சு கேட்டது. தேக்கு மரம் பாருங்கண்ணா. ஆமா, தேக்கு வந்து அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இது சந்தன மரமும் இருந்துச்சா. மலை ஏறி வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு நண்பா. இருக்குதா அது என்னன்னு கேட்டா அது நல்ல ஒரு இது. ₹3 போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கேட்டால் ரேட் இப்போ ஏற்றிட்டோம் ₹5 சொல்கிறாங்க நண்பா. சரி, ₹5 இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான கன்று எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ண ஆரம்பித்தாச்சு நண்பா. ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு ஒவ்வொரு மரங்கன்றுகளை தேர்வு செஞ்சாங்க. நான் பழம் தரக்கூடிய மரங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் நண்பா. அது என்னது? என்ன மரம்? நம்மளோட இமானனா எல்லாமே டிம்பர் மரமாக தான் எடுத்திருக்காரு. ஏன்னா பணம் தரக்கூடிய மரமாக வேணுங்கிறாரு. மேச்சேரி டு மேட்டூர் போகிற வழியில் இந்த ஈசா நர்சரி இருக்குது. இந்த நர்சரியில் ஆப்பிள் செடி ஒன்று இருக்குது நண்பா, பெருசாக. நம்மளோட கிருப்பிடத்தில் வருஷத்துக்கு ஒரு 10 மரமாச்சு நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க நண்பா.